ஆந்திரால முதல்வர் வந்து போய் கல்லு குடிச்சாரு. எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாம்? நீங்க ஒரு 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அதை பார்த்த உடனே என்ன தோணுது, என்ன நடக்குது? ஒரு பொது வெளியில ஒரு முதலமைச்சர் கள்ள குடிக்கிறாரு. ஆனா எந்த எதிர்ப்பு கிளம்பல. அதே முதலமைச்சர் அங்க இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் பிராந்தியோ விஸ்கியோ ரம்மையோ குடிச்சிருந்து என்ன ஆயிருக்கும்? இந்த புதிதா வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியல் அமைப்பு சட்டப்படிதானே முதலமைச்சர் அமர்ந்து இருக்கின்றீர்கள். நான் கேட்கிற முதலமைச்சரை பார்த்து, அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? நீங்க வந்து பாராளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு திருத்துங்க. டோடி இஸ் an intoxicating liquor. கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு ஒரு வரி சேர்த்துங்க. நாங்க எது கேட்கறோம்? டாஸ்மாக் மதுக்கள்ல 42.8% ஆல்கஹால் இருக்கு. கிட்டத்தட்ட இதை விட 10% கூடுதலா இருக்குது. அதுக்கு கடை, கல்லுக்கு கடை. கல் ஒரு மரமும் ஒரு தொழிற்சாலை மரங்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மரத்துல இருந்தும் எப்படி வந்து கண்காணிக்க முடியும்? ஒவ்வொரு கறவை மாடு ஒரு தனி தொழிற்சாலை தான். ஆக பால் கலப்படம் பண்றாங்கல்ல. ஆகவே யாரும் பால் கறக்கூடாது, பாலை விற்க கூடாதுன்னு அது தடை பண்ணுங்களேன். இப்ப நானே கல்ல இருக்கிறேன். என் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி கல்லறைக்கு சந்தப்படுத்துறேன். நீங்க தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி என் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா, இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் purely question of law as to the interpretation of the Indian Constitution. யூ தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கல்லு ஒரு உணவு வகை தான். அது வந்து போதை தரும் பொருள் அல்ல. கல்லு போதை தரும் பொருள்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா 10 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி 10 வருஷமா ஒருத்தர் கத்திட்டு இருக்காரு. ஆனா இதுவரைக்கும் ஒருத்தர் 2 பேர் வந்து அவரோட போட்டி போட்டாங்க. ஆனா போட்டி போட்டவங்க வந்து நேரடியாக உட்காரவே கிடையாது. அதுல முக்கியமான நபர்னு யாருன்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவராக இருந்த குமரி ஆனந்தன் அவரோட போட்டி போட்டார். ஐயா நான் போட்டி போட்டாரு, கல்லுக்காக கத்தி கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்றவர்ல யாருன்னு கேட்டா, ஐயா அட்வொகேட்டு, விவசாயி, தன்னுடைய இதுல கொள்கையில கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக கல் உணவுப் பொருள் தான், அது போதைப் பொருள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டா கல்லு நல்லுசாமி. பெரும் ஒரு கொங்கு நாட்டை சேர்ந்த பெரும் விவசாய குடியில் இருக்கக்கூடிய அவர் வந்து ஆரம்பத்திலிருந்து இதுக்காக போராடி கொண்டிருக்கார். இது ஏன் இப்ப நம்ம பேசுறோம்? 10 வருஷமா அவரே போராட்டி இருக்காருல்ல, இப்ப ஏன் பேசுறோம்னா, நேற்று முன்தினம் ஆந்திரால நம்ம சந்திரபாபு நாயுடு அவரோட முதல்வர் ஆயிருக்காரு. அங்க ஆனா அவர் வந்து ஒரு விவசாய பூமிக்கு போறாரு. எந்த திட்டமும் அவர்கிட்ட கிடையாது. கல், அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு கீழே நிற்கிறாரு, ஒரு நபரை கூப்பிடுறாரு, கல் ஏறி எடுப்பா அப்படிங்கிறாரு. எடுத்துட்டு வந்து கீழே வந்தோன்னா அவர் பாட்டு குடிக்கிறார். இது வந்து ஆன்லைன்ல லைவ்ல தொலைக்காட்சியில் போச்சு, எல்லா பக்கம் போச்சு, எல்லாரும் பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் இதை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருந்தது. என்னடா ஒரு முதல்வர் வந்து கல் குடிக்கிறாரு அப்படின்னு. இந்த செய்தியை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கவங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி நேரடியாக சீமானவர்கள் போய் இவரையும் அழைத்து கொண்டு கல் இறக்கி அங்கே நின்று இவங்கெல்லாம் குடிச்சாங்க. ஒரு மேடை போட்டு மாநாடு போட்டு ஒரு அதுலேயும் கல் குடிச்சாங்க. ஆனால் கல் இறக்குனாங்கன்னு சொல்லி சிலரெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. போன கவர்மெண்ட் இப்போ வந்திருக்கிறது புது அரசு, இளமையான அரசு, விவசாயிகளுக்கு கூட இருக்கிறேன்னு சொல்ற அரசு, மக்களுக்கு கூட உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்ற அரசு. இவங்க வந்த உடனேயே வந்து இன்னைக்கு 25வது நாள் ஆகுது. இந்த 25 நாளுக்குள்ளேயே 700 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிட்டாங்க. அதோடு இல்லாம
அந்த 10 ரூபா பாட்டு இருக்கு பாருங்க, 10 ரூபா செந்தில் பாலாஜி, அந்த இதையும் இவர்கள் வந்து அதை தடுப்பதற்கு நிறுத்துவதற்கு முழு முயற்சி எடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேச வரோம்னா, கல் வந்து உலகம் முழுவதும் தடை செய்யப்படவில்லை. குறிப்பாக நீங்க பீகார்ல இந்தியாவுக்குள் எடுத்தீங்கன்னா எந்த மாநிலங்களும் தடை செய்யவில்லை. பீகார்ல பாத்தீங்கன்னா பூர்ண மது விலக்கு இருக்கிற இடம். ஆனா அங்க வந்து கல்லுக்கு தடை கிடையாது. நம்மளோட மாநிலங்கள் சுற்றி இருக்கு பாருங்க, தமிழ்நாடு சுற்றி இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, இங்க எங்கேயும் தடை கிடையாது. இங்க எல்லாத்துக்கும் இது பண்ணிருக்காங்க. தடைன்னு சொல்ற இடம் எங்கன்னு கேட்டா நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். இப்போ விஜய் அரசு வந்திருக்குது. இந்த விஜய் அரசுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது விவசாயிகள் சார்பாக, கல் இறக்குவோர் சார்பாக நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு ஐயா கல்லு நல்லுசாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? நலமாக இருக்கின்றேன். என்னய்யா, ஆந்திரால முதல்வர் வந்து போய் கல்லு குடிச்சாரு, எல்லாரும் நாங்கெல்லாம் பார்த்தோமே, அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கெல்லாம்? நீங்க ஒரு 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அதை பார்த்தோன்னு என்ன தோணுது, என்ன நடக்குது? இந்த புதிதா வந்திருக்கக்கூடிய முதல்வர் விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆந்திராவினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பனை தொழிலாளி அவர் வீட்டுக்கு போய் கயிற்றுக்கட்டலுக்கு வந்து கல் இறக்க சொல்லி அந்த கல்லை வாங்கி பனை ஓலையில பட்டையில ஊற்ற சொல்லி அப்படியே குடிச்சிருக்காரு. அதை எல்லாரும் பார்த்திருக்கிறோம். ஒரு பொது வெளியில ஒரு முதலமைச்சர் கல்ல குடிக்கிறாரு. ஆனா எந்த எதிர்ப்பு கிளம்பல. அதே முதலமைச்சர் அங்க இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள், இப்ப பிராந்தியோ விஸ்கியோ ரம்மையோ குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆந்திராவில் ஏன்னா கல் உணவுங்கிறதுனால ஒரு சத்தான இயற்கையான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட உணவுங்கிறதுனால எதிர்ப்பு இல்லை. ஆக உலகத்துல எந்த நாட்டிலேயும் கல்லுக்கு தடை கிடையாது. 108 நாடுகள்ல பனை தென்னை மரங்கள் இருக்கு. எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை கிடையாது. இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் தடை கிடையாது, தமிழ்நாட்டை தவிர. அது எப்ப தடை வந்தது? இதுக்கு எப்ப தடை வந்தது? என்ன அது என்ன காரணம் சொல்றாங்க? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். 1/1/87 தடை வச்சாங்க. அப்ப எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர். அப்போ அதே ஆண்டு டிசம்பர் 24 இறந்துடுறாரு. கடைசி காலத்துல எப்படி இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரங்கள்ல நினைவாற்றல் அவருக்கு இருக்காது. அந்த நேரத்துல ஆளுமை கொண்ட ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் அவருடைய கையெழுத்தை வாங்கிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தா அது நடந்திருக்காது. காரணம், எம்ஜிஆர் ஒரு கல் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்ல பதிவு பண்றார். நான் சிறுவனாக இருந்த போது நோய்வாய்ப்பட்டிருந்தேன், மருத்துவருடைய ஆலோசனைப்படி கல்லை பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றார். அதுக்கு அவர் இறந்துடுறாரு டிசம்பர் 24. அதுக்கு பின்னாடி கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், மு.க. ஸ்டாலின் போன்றவர்களுக்கு பெரிய ஆதாயத்தை இந்த கல் தடை பெற்று தந்திருக்கின்றது. சொன்ன காரணம் இல்ல, என்ன ஆதாயம் சொல்லுங்க. நீங்க ஆதாயம் வெறும் மேலோட்டமா சொல்லக்கூடாது. என்ன ஆதாயம், எதனால ஆதாயம்? தடைக்கு உண்டான காரணத்தை சொல்றேங்க. தகவல் உரிமை சட்டப்படி 2005 எங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். பனைகளில இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் எங்களால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. ஐயா, இப்போ எனக்கு நீங்க சொல்றதுலயே எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நீங்க ஆரம்பத்துல இது ஆரம்பத்துல இப்ப சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, கல் குடித்தால் போதை குறைவாக இருக்கிறது அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. அப்ப நீங்க போதையே இல்லாத பொருள், இது உணவு பொருள், மருந்து பொருள், நீங்க எப்படி சொல்லுவீங்க இதைய? அதாவது போதை இல்லாத, போதைக்கு காரணம் என்ன? ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் பருகுவேன், பானத்தை தான் பருகுவேன், உணவைத்தான் உண்பேன்னா சாகர தவிர வேற வழியே கிடையாது.
நாம் என்ன சொல்றது? பருகின்ற பானம் அத்தனையிலும் ஆல்கால் இருக்கு. நீங்க கறக்கக்கூடிய பால்ல அவ்வளவா ஆல்கால் இராது. அதே தைரா மோரா மாறும்போது ஆல்கால் வந்துடும். சுடுசோத்துல ஆல்கால் இராது. அதே பழைய சோறா மாறினா ஆல்கால் வந்துடும். ஆக அப்படி பாத்தீங்கன்னா பழைய சோறு, மோரு, தயிர், பழச்சாறு, தேனு இவைகளும் போதை பொருள் தான். அதுலயும் ஆல்கால் இருக்குல்ல. வேதியியல் மாற்றம் வந்து ஆல்கஹால் கொஞ்சம் வந்துருது. அது நீங்க உண்ணுகின்ற உணவு, பருகின்ற பானம் அத்தனையில ஆல்கஹால் இருக்கு. விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது, அவ்வளவுதான். நீங்க மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு மட்டுமல்ல, தாவரங்களுக்கும் ஆல்கஹால் தேவை. உதாரணத்துக்கு சொல்ற கேளுங்க, சேடை பாய்ச்சறோம், சேத்தலை ஓட்டுறோம். சேத்தலை ஓட்டின உடனே நெல்லு நாத்தை பறிச்சு நட்டா நாத்து துளுர்க்காது. அப்படியே கருகிட்டு போய் அப்புறம் கீழே துளுத்து வரும். அதே சேர ஒரு 10 நாள் 15 நாள் புளிக்க போட்டா அதுல ஆல்கஹால் வந்துடும். அந்த புளிக்க போட்ட சேத்துல நாத்தை பறிச்சு நட்டா நட்ட நாத்து அப்படியே துளுத்து வரும். ஆக பயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஆல்கஹால் தேவை. ஆனா விகிதாச்சாரம் அதிகமா இருந்ததுன்னா போதை வரும். கல்லுல எவ்வளவு இருக்கு? ஐயா ஒரு நிமிஷம். அதாவது மருத்துவத்துறையிலே வந்து மருத்துவர்களே சில இடங்கள்ல வந்து அந்த மருந்துகள் டானிக்னு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் எழுதி கொடுக்கும்போது அந்த டானிக்ல பாத்தீங்கன்னா அவனே எழுதியிருக்கான், பிரிண்டர்ல இருக்கு ஆல்கஹால் அப்படின்னு இருக்கு. 40% 50% ஆல்கஹால் இருக்கு. சில மருந்துகள்ல 40% 50% ஆல்கஹால் இருக்கு. அதனால அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு, மது கொள்கை மற்றும் போதைப் பொருளை பத்தி சொல்லுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவுல கடைசியில எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் of intoxicating drinks and of drugs which are injurious to health, மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பண்டங்களுக்கு, பானங்களுக்கு தான் தடை விதிக்கணும். ஆனா என்ன செஞ்சிருக்காங்க? செய்யக்கூடாத இந்த அரசாங்கம் செஞ்சிருக்காங்க, செய்ய வேண்டியது செய்யல. கல் ஒரு அருமருந்து. சரி, இப்போ எனக்கு இதுல எனக்கு என்னன்னு தெரியணும்னா, இப்ப கல்லுல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவும் கலக்காம நான் சொல்றது. 4.5% ஆல்கஹால் இருக்கு. இது வந்து ஒரு நாமினல் தானா? டாஸ்மாக் மதுக்கள்ல 42.8% ஆல்கஹால் இருக்கு. கிட்டத்தட்ட இதை விட 10% கூடுதலா இருக்குது. அதுக்கு கடை, கல்லுக்கு தடை. ஆனா ஆல்கஹால் இருக்கக்கூடிய அந்த கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஆனா டாஸ்மாக் மதுக்கள்ல போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. அதனாலதான் இதை மருந்துங்கிறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து டாஸ்மாக் கடையில தொடர்ந்து குடிக்கிறாரு, அவர் ஒரு குடிகாரர். அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அந்த கல்லீரல்ல அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படர்ந்து காலப்போக்கில் கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடி நோயாளி. அப்படிப்பட்ட நோயாளிக்கு காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி நோயிலிருந்து குணமடைவார். ஆக குடிநோய்க்கே கல் ஒரு அருமருந்து. நீங்க தாய்ப்பால்ல லோரிக் ஆசிட் இருக்கு. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா லோரிக் ஆசிட் கல்லுல தான் இருக்கு. ஆக உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு. ஆனா தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. இதுக்கு விலக்களிக்கணும் இல்ல அரசியலமைப்பு சட்டப்படி. நீங்க அரசியலமைப்பு சட்டப்படி தானே முதலமைச்சர் அமர்ந்து இருக்கின்றீர்கள். நான் கேட்கிற முதலமைச்சரை பார்த்து, இவர் மட்டுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த மு.க. ஸ்டாலின், இப்ப உயிரோடு இருக்கக்கூடிய இபிஎஸ், ஓபிஎஸ் இவங்களை பார்த்து கேட்கிறேன். Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? இல்ல, இப்போ தான் ஒரு விவசாயின்னு சொல்லிக் கொண்டிருக்கிற இபிஎஸ் வந்து முதல்வர் இருந்தார், 5 ஆண்டுகள் இருந்தாருங்கல்ல, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேல இருந்தாருல்ல. இப்ப அவர்கிட்ட போய் நீங்க ஏன் இந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணலையா? அவருக்கு இது புரியலையா? அவர் பெரிய விவசாயி தானே, விவசாயம் சொல்லி கொண்டிருக்காருல்ல. அவர்கிட்ட நேர்ல பார்த்து சொன்னோம், மனுவாவும் கொடுத்தோம், தெளிவா சொன்னோம். அதாவது 2021 தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்க ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, ஆட்சி தக்க வச்சுக்கலாம். என்ன அறிவிப்புனா, பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்திக் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்திங்க. இன்னைக்கு பூமி சூடாயிட்டு இருக்குது, கொதிநிலைக்கு வந்தாச்சு.
இந்த நிலைமையில உலக அளவுல இன்னைக்கு கடின பானங்கள் பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, வோட்காவுக்கோ, சாராயத்துக்கோ பெரிய வரவேற்பு இராது. கள் போன்ற இயற்கையான, மென்மையான, தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். இல்ல, வரவேற்பு இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாடோட வருவாய் இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய அளவுல ஒரு பங்கு இருக்குல்ல அந்த இதுக்கு. அவங்க அந்த அந்த அளவு வருவாய்ங்கிறது மிகப்பெரிய அளவல்ல. அதை எப்படி வந்து இப்ப இருக்கிறவங்க விடுவாங்க? அரசு நான் சொல்றேன், அதுக்கு ஈடுகட்டுறக்கு இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டல்கள்ல, டென்கள்ல, டப்பாக்கள்ல அடைச்சு மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, தலைநகரங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாடு கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பனைகள்ல இருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். யாராச்சும் பனைக்கு நீர் பாய்ச்சி இருக்கிறோமா? இல்ல. ரசாயனம் போட்டு இருக்கிறோமா? இல்ல. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்ல. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாய்ந்ததா இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்க முடியும், சந்தைப்படுத்த முடியும். இல்ல, அதாவது இப்ப நான் முதல்ல சொன்னதே சொல்றேன். முதல்ல இதுக்கு தடை போடும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து கல் ஒரு மரமும் ஒரு தொழிற்சாலை மரங்கிறாங்க. இப்ப அந்த ஒவ்வொரு மரத்துல இருந்தும் எப்படி வந்து கண்காணிக்க முடியும்? இதை எப்படி ஒரு கண்காணிச்சு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இது வந்து ஒரு பன்னாட்டு இதா கொண்டு போய் சேர்க்க முடியும்? சரி, பாண்டிச்சேரியில் எப்படி கண்காணிக்கிறாங்க? கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் கண்காணிக்கின்ற பொழுது பாண்டிச்சேரிங்கிறது, நீங்க பாண்டிச்சேரி உதாரணமாக பாண்டிச்சேரி, சென்னைன்னு ஒரு 1/3 பாகம் தான் இருக்குது. வெறும் சின்ன இடம், அது ஈஸியா கண்காணிக்க முடியும். ஆனா தமிழ்நாடு பனையோ அல்லது வந்து தென்னை மரமோ வந்து ஒவ்வொரு மரத்துக்கு எப்படி பாதுகாக்க முடியும்? நீங்க ஒவ்வொரு மரத்துக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நீங்க ஒவ்வொரு கறவை மாடு ஒரு தனி தொழிற்சாலை தான். ஆக பால் கலப்படம் பண்றாங்கல்ல, ஆகவே யாரும் பால் கறக்கூடாது, பாலை விற்க கூடாதுன்னு அதுக்கு தடை பண்ணுங்கள. இன்னைக்கு வந்து நாட்டுல உயிர்காக்கும் மருந்துல இருந்து உணவு பண்டம் வரல அத்தனை இடங்களையும் கலப்படம் இருக்கு. கலப்படம் இல்லாத இடங்களே கிடையாது. இப்ப பழங்களை அத்தனை கார்பைடு போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. ஆக பழங்களை யாரு, மரங்களை யாரு வச்சிருக்க கூடாது, பல மரங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? கலப்படம் இருக்கக்கூடாதுங்கிறது. அது இப்ப புதிய அரசு வந்து இந்த ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதை பார்த்தா நம்மளுக்கே தெரியுது. அவங்க வந்து நல்லபடியா நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா இது வந்து இப்போ இனிமேல் வரக்கூடிய மாதங்கள்ல அது வேணா நீங்க வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் சரி அல்லது இதுக்கும் சரி கலப்படங்கள்லாம் இருக்கா என்னன்னு பார்க்கலாம்னு நினைக்கலாம். ஆனா இப்போ உடனடியா அது கொண்டு வந்து எல்லாம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே வந்து பல இடங்கள்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க டிஎன்இபி பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் போர்டு, அதை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள பல ஊழல் இருந்து அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பிடபிள்யூடி அந்த மாதிரி பொதுப்பணித்துறை அதுல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு இதல்ல, சந்தை அல்ல உங்களோட இதுங்கிறது, தென்னை மரங்கிறது இதுங்கிறது. இதுக்கு வந்து நீங்க வந்து முதல்ல வந்து இது இது வந்து ஒரு போதைப் பொருள் இல்லை, இதோட பர்சன்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த செய்திகளை முதல்ல போய் நம்ம முதல்வருக்கு சேர்க்கணும். அதுக்குரிய அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் சேர்த்து அப்புறம் வந்து அவர்கள் வந்து எப்படி பண்ணலாங்கிறதுக்கு நம்ம ஒரு பிரீத்திங் டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க அந்த முயற்சி நீங்க எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? இதுவரையில எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தேர்தல் போது அவருக்கு வந்து தபால் எழுதிருக்கிறோம், எல்லாத்துக்கும் எழுதியிருக்கிறோம், எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை. கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பொறுக்குவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை 1/1/87 அநியாயமாக பறித்து கொண்டது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் கல் இறக்குறாருன்னு வைங்க, இப்ப நானே கல் இறக்குறேன், என் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நான் வந்து அரசியலமைப்பு சட்டப்படி கல்லறைக்கு சந்தைப்படுத்துறேன், நீங்க தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி என் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the Indian Constitution. கொஸ்டின் ஆஃப் லாவே கிடையாது. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது எல்லா இதுலயுமே. அதுக்கு கீழே தான் இருக்கணும். அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான் நீங்க முதலமைச்சர்
புரிதல் இல்லாம நாங்க 8 கோடி மக்களும் செம்மறியாடுகளா இருக்கிறோம். அதனாலதான் பல தலைவர்கள் கூட என்ன கேட்கறாங்க, சில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரா இருந்தவர்கள் கூட என்ன கேட்டாங்க, கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும், இதைத்தான் கேட்டாங்க. எதுக்கு கள்ளு கடைகளை திறக்கணும்? உணவுக்கு எதுக்கு கடை? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி, உலகளாவிய நடைமுறைப்படி கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. உணவாக தமிழ்நாடு அரசு விரைவில் அறிவித்திட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக கலைஞர் கற்றுக்கொள்ளவில்லை. கலைஞர் எங்களை கண்டு ஓடினாரு, ஜெயலலிதா ஓடினாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஓடினாங்க, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஓடினாரு. இவர் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும்ங்கிற வேண்டுகோளை இவருக்கு வைக்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தை நீங்களாவது மதிச்சு நடங்க. நீங்க பாராளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க, வாங்க அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு திருத்துங்க. டோடி இஸ் என் இன்டாஸ்கேட்டிங் லிக்கர். கல்லொரு தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு ஒரு வரி சேர்த்துங்க. நாங்க எதுக்கு கேட்கிறோம்? எதுக்கு நாங்க கேட்கிறோம்? ஆக நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த சொல்லுங்க, நாங்க வரவேற்கிறோம். ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது நீங்க தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நீங்கள் நடந்து கொண்டால் அந்த அரசியலமைப்பு சட்டப்படிதான சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பீடு முதலமைச்சராக வந்திருக்கீங்க. Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அதான் நாங்க கேட்கிறோம். இதுக்கு என்ன பதில், எங்கே பதில்? இதுல என்னன்னா உச்ச நீதிமன்றம் வரல போனோம். உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு. நீதி அரசர்களை பார்த்து கேட்கிறோம், கொள்கை முடிவுன்னு என்ன? பாலிசி மேட்டர். வெட்டொன்னு துண்டு, வெட்டொன்னு துண்டு. Consumption or prohibition, that is the policy matter of the government. Consumption வந்தாச்சு. ஏன் கல்லுக்கு தடை? கல்லுல கலப்படம் பண்ணாங்க, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல, ஆகவே தடை. இட் இஸ் நாட் பாலிசி, இட் இஸ் த இன்எஃபிஷியன்சி ஆஃப் த கவர்மெண்ட். தமிழ்நாடு அரசனுடைய கையிலாகத்தானே எப்படி கொள்கை முடிவாகு? இந்த கேள்வியை நீதியரசர் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டிருந்தா அன்னைக்கே ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. ஆக நீதிமன்றத்துக்கும் கல் தடை பற்றிய புரிதல் இல்லை. இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இல்ல வர சொல்லுங்க, வாரத்துக்கு வாங்கி சொல்லுங்க 10 கோடி. கல் தடை நியாயமானது நிரூபிக்க சொல்லுங்க. 8 கோடி மக்களை வர சொல்றேன், வாங்க. கண்டிப்பாயா. இந்த 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 இதுல நீங்க தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இது என்ன கல் ஒரு மருத்துவம் சார்ந்த இதுதான் சொல்லியிருக்கீங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இது வருதுங்கிறீங்க. தமிழ்நாடு அரசு போட்ட அந்த இதுவும் கூட அரசியலமைப்பு எதிர்த்து இருக்குது. அதனால நிறைய செய்திகள் இதுல சொன்னனால இப்ப இருக்கக்கூடிய அந்த அரசு இதற்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த கல்லை ஒரு உணவுப் பொருளாக மதித்து அவர்கள் இதை தடையை நீக்குவார்கள். இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தடையை அல்லது அந்த இதுக்கான ஒரு சேஞ்ச் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா இருக்கு. இந்த செய்தி மகிழ்ச்சியான செய்தியாக அவர் கொண்டு வந்து சேர்த்துவார் நினைக்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். மகிழ்ச்சி. நன்றி.